மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த மாஸ்டர்பேஷன் என்று சொல்லப்படுகின்ற சுய இன்பம் காண்பதனாலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றியும் இந்த பகுதியிலே பெண்களுக்கு ஏற்படுகின்ற நன்மைகளை பற்றியும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப்பிலே பார்த்து கொண்டிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய அன்பர்கள், நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்த தவற வேண்டாம். நேரடியாக என்னுடன் தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப்பின் ஊடாக, இமோ ஊடாக 009777356245 மூலமும், உள்ளூர் அன்பர்கள் 0777356245 மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியும். எனவே எங்களுடைய பகுதிகளிலே பெண்கள் சுய இன்பம் காண்கின்ற கொஞ்சம் பழக்கம் கொஞ்சம் குறைவாகவும் அதே நேரத்திலே பேசப்படக்கூடாத ஒன்றாகவும் இருக்கிறது. அது முற்றிலுமே பிழையானது. நான் முதலிலே பல தடவைகளிலே சொல்லியிருக்கிறது போல பெண்களும் இந்த சுய இன்ப பழக்கத்தை தாங்கள் பழகிக்கொள்வதன் மூலமாக பலதரப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதை குறைத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்திலே தேவையற்ற விதத்திலே கர்ப்பம் தரிப்பதை, பிரெக்னென்ட் ஆவதையும் அவர்களாலே குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்திலே தங்களுடைய அதாவது எந்த ஒரு பெண்ணும் ஒன்றுக்குமே விதிவிலக்கில்லை, ஆணும் சரி, ஏதோ ஒரு நேரத்திலே அவர்களாலே கட்டுப்படுத்த முடியாத ஒரு செக்ஷுவல் டிசையர் அல்லது செக்ஷுவல் லிபிடோ என்று சொல்லுவோம், ஒரு பாலியல் வேட்கை அல்லது பாலியல் ஆசை ஏற்பட போகிறது. அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ கிராஸ் பண்ணினால் வந்தால் அவருடன் தன்னுடைய பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகிறார். அந்த பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகிற நபர் எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய பாலியல் வேட்கையை, தன்னுடைய பாலியல் ஆசையை தீர்த்து கொள்ள ஒரு ஆணோ பெண்ணோ இருந்தால் சரி. இந்த நேரத்திலே என்ன ஏற்படுகிறது? பாலியல் சம்பந்தமான நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் HIV AIDS. எங்களுடைய நாட்டிலே HIV AIDS என்பது இப்போது மிகவும் வேகமாக பரவலடைந்து கொண்டிருக்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. 16 வயசுக்கும் 30 வயசுக்கும் இடைப்பட்டவர்கள் ஏறக்குறைய 170% இந்த நோயினாலே இந்த வயசுக்குட்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் இந்த 16 இந்த 30 வயசு மட்டும் என்ன, இந்த பாலியல் ரீதியான ஆசை வேட்கையை தீர்த்து கொள்ள ஒரு வழியும் இல்லை என்ற நிலையிலே அவர்கள் வேறொருடன் பாலியல் உறவை கொண்ட தெரியாத ஒருவருடன் பாலியல் உறவை வைத்துக் கொண்டு அதன் மூலமாக இந்த நோய்க்கு உள்ளாகிறார்கள். எனவே எல்லாவற்றுக்குமே ஒரு தீர்வு இந்த மாஸ்டர்பேஷன். எனவே நீங்கள் அதிலே போய் பிரச்சனைப்பட்டு அந்த பிரச்சனையை மேற்கொண்டு பிறகு திரும்பி வந்தால் உங்களுக்கு தெரியும் இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கம் எவ்வளவு லேசானது, எவ்வளவு பிரச்சனை கொடுக்காத ஒன்று, எவ்வளவு ஒரு இலகுவான ஒன்று என்பதை நீங்கள் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். அதே நேரத்தில் இந்த பெண்களுக்கு இருக்கின்ற இன்னும் ஒரு நன்மை என்னவென்றால், இந்த பெண்கள் அதாவது இந்த சுய இன்பம் காணுகின்ற பழக்கத்தில் ஈடுபடுகின்ற போது கேன் இம்ப்ரூவ் வெஜைனல் லுப்ரிகேஷன் டியூரிங் அரவுசல் என்று சொல்லுவோம். அதாவது அவர்களுக்கு அவர்கள் தங்களுடைய இந்த என்ன செய்கிறார்கள், தங்களுடைய கை விரல்களினாலே தங்களுடைய இந்த கிளிட்டோரியஸை தூண்டுகிறார்கள். தூண்டுகின்ற போது அதன் மூலமாக பலதரப்பட்ட செக்ரீஷன் சுரப்புகள் அந்த யோனி பகுதியிலே சுரக்கப்படுகிறது. எனவே இதன் காரணமாகவும் என்ன நடைபெறுகிறது என்றால், அவர்கள் திருமணம் முடித்த பிற்பாடு தங்களுடைய பாலியல் வாழ்க்கையை, செக்ஷுவல் வாழ்க்கையை அழகா கொண்டு போக்கு இது உதவி செய்கிறது. உங்களுக்கு தெரியும் பல பெண்கள் அதாவது முதல் நாள் இரவிலே இருந்து, ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்தோ அல்லது முதல் தரம் ஒரு பாலியல் உறவை தன்னுடைய காதலனுடனோ அல்லது காதலன் வைத்துக் கொள்ளுகின்ற போது சொல்லுகின்ற முதல் பிரச்சனை என்னவென்றால், இந்த யோனி பகுதியில் ஏற்படுகிற தாங்க முடியாத வலி. இந்த தாங்க முடியாத வலி நோவுக்குரிய முக்கிய காரணம் என்ன, இந்த வெஜைனல் லுப்ரிகேஷன் எனப்படுகின்ற அதாவது இந்த யோனி பகுதியிலே சுரக்கப்படுகின்ற சுரப்புகளின் அளவு குறைவாக இருப்பது. எனவே ஒரு பெண் ஏற்கனவே இந்த மாஸ்டர்பேஷன் பழக்கத்திலே ஈடுபட்டு பழகி இருந்தால்
அவருக்கு இந்த வெஜைனல் லுப்ரிகேஷன் என்பது முதல்ல இருந்தே வரக்கூடியதாக இருக்கிறது என்றபடியினாலே இந்த முதல் தரம் ஒரு ஆணுடன் பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அவருக்கு இந்த தாங்க முடியாத வலி நோவு ஏற்படுவதை குறைச்சிக் கொள்ள முடியும். உங்களுக்கு தெரியும், இந்த பெண்களுக்கு ஏற்படுகிற பிந்தி பார்ப்போம் இன்னும் ஒரு பிரச்சனை என்ன, வெஜைனஸ்மஸ் என்று சொல்லுவோம். அதாவது ஆண் குறி அவருடைய பெண்ணுடைய யோனி பகுதியில் செல்லுகின்ற போது அவர்களை அறியாமலேயே இந்த யோனி பகுதி அப்படியே சுருங்கி விடுகிறது. ஏனெனில் வலியை தவிர்த்துக் கொள்வதற்காக அவர் மூளையினுடைய செயற்பாடாக இருக்கிறது. இதன் பின்பு என்ன நடைபெறும், ஒரு ஆண் அந்த பெண்ணுடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலைமை ஏற்படுகிறது. எனவே இவற்றுக்கெல்லாம் தீர்வாக இந்த மாஸ்டர்பேஷன் செய்கின்ற போது இந்த யோனி பகுதியிலே வருகின்ற சுரப்புகள் எல்லாம் இந்த வழுக்கி அதாவது லுப்ரிகேஷன் ஒரு வழக்குகின்ற தன்மையை கொடுக்கின்றபடியினாலே இந்த வெஜைனஸ்மஸ் அல்லது இந்த நோ அல்லது வலி முதல் தரம் பாலியல் உறவை வைத்துக் கொள்கின்ற போது வலி நோவை குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நான் மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புவது என்ன, இந்த பாலியல் உறவை ஒழுங்காக வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், திருமணம் முடித்தவர்களாக இருக்கலாம், திருமணம் முடிக்காதவர்கள் இருக்கலாம், தங்களுடைய பார்ட்னருக்கு எவ்விதத்திலேயும் தாங்கள் ஒருவித சளைக்காமல் அவருக்கு உயரிய ஒரு இன்பத்தை கொடுப்பது மிகவும் முக்கியம். இந்த உயரிய இன்பத்தை கொடுப்பதற்கு பெண்களும் ஆண்களும் பழக வேண்டிய ஒரு முக்கிய வேலை என்னவென்றால் அவர்களுடைய இடுப்பு பகுதி தசைகளை சுருக்கி விரிவது, அதாவது பெல்விக் ஃப்ளோ மசில் கன்ட்ராக்ஷன் என்று சொல்லுவோம். பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம். பெண்கள் என்ன செய்யலாம், ஆண்குறி பெண்ணினுடைய யோனி பகுதியில் இருக்கின்ற போது இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸ் என்றப்படுகிற இடுப்பு பகுதி தசைகளை சுருக்குகின்ற போது அவர்கள் உணர்ந்து கொண்டு ஆண்குறி அப்படி இறுக்கி பிடிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போலதான் ஆண்கள் தங்களுடைய இந்த பெல்விக் ஃப்ளோ மசிலை சுருக்கி தளர்த்துகின்ற போது, கன்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் என்று சொல்லுவோம், தளர்த்துகின்ற போது ஆண்குறி மேலும் கீழும் செல்லக்கூடியதாக இருக்கும். அது பெண்ணினுடைய யோனி பகுதியின் உள்ளே இருக்கின்ற போது இந்த ஆண்குறி மேலே கீழே செல்லக்கூடியதாக இருக்கும். இதன் காரணமாக அந்த பெண்ணுக்கு தாங்க முடியாத இன்பமும் உச்சக்கட்டமும் ஏற்படும். எனவே அனைவரும், அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த பிள்ளை பெற்ற பிற்பாடு, அதாவது பெண்கள் சாதாரணமாக நார்மல் வெஜினல் டெலிவரி என்று சொல்வோம், யோனி மார்க்கமாக சாதாரணமாக ஒரு பிள்ளை பெற்ற பிற்பாடு அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த பலதரப்பட்ட ப்ரொலாப்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது சிறுநீரக கான்கள் கீழே வருவது அல்லது இந்த யோனி பகுதியில் கீழ்ப்பகுதி கீழே வந்து பெரிய கட்டியாக யோனி பகுதியிலே ஏற்படுவதை குறைப்பதற்காக நாங்கள் என்ன சொல்லுவோம், இந்த பெல்விக் ஃப்ளோ மசில் எக்ஸசைஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடுப்பு பகுதி தசைகளை சுருக்கி தளர்த்துகின்ற ஒரு எக்ஸசைஸ், ஒரு உடற்பயிற்சியை நாங்கள் கொடுப்போம். எனவே யாராலும் எந்த பெண்களாலும் செய்து கொள்ள முடியும். அது வெளியிலே தெரியாது. நீங்கள் இப்படி ஒரு சீட்டில் இருந்து கொண்டு வேலை தளத்தில் இருந்து கொண்டு கூட நீங்கள் என்ன செய்ய முடியும், உங்களுடைய இடுப்பு பகுதி தசைகளை சுருக்கி தளர்த்தி கொண்டு இருக்க முடியும். இதன் காரணமாக உங்களுக்கு பிள்ளை பெற்ற பெண்களுக்கு பிற்காலத்திலே, அதாவது அவர்களுக்கு பல தரப்பட்ட இந்த அதாவது யூட்ரோ வெஜைனல் ப்ரொலாப்ஸ் என்று சொல்லுவோம், பலதரப்பட்ட பிரச்சனை ஏற்படுத்தி குறைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய அம்மாமார் பெண்கள் பிள்ளை பெற்ற பிற்பாடு விடுதிகள் வார்டுகளில் இருந்து நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுகிற போது இது அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விடயமாக இருக்கிறது. எனவே தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் இந்த சுய இன்பம் காணுகின்ற போது அவர்கள் இந்த பெல்விக் ஃப்ளோ மசில்ஸை அவர்கள் கன்ட்ராக்ட் பண்ணுகிறார்கள், தளர்த்துகிறார்கள். இதன் காரணமாக அவர்களுக்கு பலதரப்பட்ட நன்மைகள் ஏற்படுகிறது. அவர்களுக்கு இந்த நான் முதலே சொன்ன போல இந்த யூட்ரின் ப்ரொலாப்ஸ் ஏற்படாமல் தடுக்கிறது. அதே நேரத்தில் பாலியல் செக்ஸில் ஈடுபடுகின்ற போது ஆண்குறி அப்படி பிடித்து விடுகின்ற போது ஆண்களுக்கு தாங்க முடியாத இன்பமும் ஏற்படுகிறது. இது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்கள் கூட தங்களுடைய பெல்விக் ஃப்ளோ மசில்ஸை சுருக்கி விரிகின்ற போது ஆண்குறியை மேலும் கீழுமாக ஆட்ட முடியும். அவ்வாறு ஆட்டுகின்ற போது அது ஒரு பெண்ணினுடைய பெண் குறியுள்ள இருக்குமாக இருந்தால் அவ்வாறு பெண் குறியில் இருக்கின்ற ஆண்குறி மேலே கீழே வருகின்ற போது தாங்க முடியாத இன்பம் அந்த பெண்ணுக்கு ஏற்படுகிறது. எனவே அனைவருமே இந்த பயிற்சியை நாங்கள் படுத்திக் கொள்ள மிகவும் முக்கியமானது. இது கட்டாயமாக தேவைப்படுகிற ஒன்று. எனவே இந்த மாஸ்டர்பேஷனில் ஈடுபடுகிற சுய இன்பத்தில் ஈடுபடுகிற பெண்கள் தங்களுடைய பெல்விக் ஃப்ளோ மசிலை சுருக்கி தளர்த்துகின்ற போது என்ன ஏற்படுகிறது, இந்த தாங்க முடியாத இன்பம் அவர்களுக்கு ஏற்படுகிறது.
அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமானது, இந்த சுய இன்பம் காணுகின்ற பெண்கள் தங்களுடைய பாலியல் வாழ்க்கையிலே தங்களுடைய கணவருக்கோ தன்னுடைய ஆணுக்கோ தாங்க முடியாத இன்பத்தை கொடுப்பார்கள். அவர்கள் மிக விரைவாக அவர்கள் உச்சக்கட்டத்தை அடையக்கூடியதாக இருக்கும். எனவே நான் ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்லுகின்ற அறிவுரை, இன்றிலே இருந்து இதை பழகாதவர்கள் பழகிக்கொண்டு அதன் மூலமாக நன்மையை பெறுங்கள். மீண்டும் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி.